ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான மாஞ்சோ சூப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்து நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதே ஆயில் பேனில் நான் வந்து இன்றைக்கி ஆனியன், கேரட், கேப்சிகம், பீன்ஸ், சில்லி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் தான் நம்ம போடணும்னு இல்லை, எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், சோய் சாஸ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது, லைட்டாக வந்து குக் ஆனால் போதும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 to 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மாஞ்சோ சூப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் சூப்பராக வந்து இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரினாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.